ஆமா, சிலிண்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன். வணக்கம் அங்கிள். விபோர் நேத்து கேஸ் ஏஜென்சிக்கு வந்திருந்தா புக் பண்றதுக்காக வீட்ல கேஸ் தீர்ந்து போச்சுன்னு சொன்னா. இதை எங்கேயே வச்சுட்டு போறேன். இன்னும் 2-3 நாள்ல ஸ்ட்ரைக் வர போகுது. அப்புறம் சிலிண்டர் கிடைக்காது. இதுக்கு 315 ரூபாய் ஆச்சு. அப்பா கிட்ட பணத்தை பத்தி பேசவே கூடாது. அங்கிள், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் கொண்டு வர்றேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பக்கத்து வீட்டு மிஸ்ராக்கு சிலிண்டர் கொடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள நீங்க பணத்தை எடுத்து வைங்க. சரி. சரிங்க. போலீஸ் வேலையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மாத்திரை எடுத்துக்கோங்க. அம்மா, எனக்கு இப்ப சுத்தமா பசி இல்ல. நீங்க கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க. எவ்வளவு நேரம் கண் முழிப்ப? ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிடு. சரி, நீங்க எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அதுக்கு பதிலா என்ன கொஞ்சம் திட்டுங்க. ரொம்ப நாளா உங்ககிட்ட திட்டு வாங்கல. அப்படின்னா தேலை. உண்மையை சொல்லணும்னா நான் உன்னை திட்ட தான் வந்திருக்கேன். எனக்கு இப்போதான் தெரிஞ்சது. சஞ்சுவோட காலேஜ்லயே நீ வேலை வாங்கிக்கிட்டேன்னு கேள்விப்பட்ட. ஏன்னு கேட்கலாமா? அம்மா, நான் இத பத்தி உங்ககிட்ட பேச நினைச்சேன். உங்களுக்கு அப்படி தோணலையா அம்மா? கடந்த ஒரு 3-4 வருஷமா நம்ம சஞ்சு ஏதோ மாறிட்டான். நம்ம கண் முன்னாடியே நம்ம கைமீறி போயிட்டு இருக்கான். உங்க யாருக்கும் இது இன்னும் புரியலையா? இல்ல புரிஞ்சுக்கவே விருப்பம் இல்லையா? ஆனா இப்போ யாராவது தடுத்தாகணும்லம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க எந்த டென்ஷனும் எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்தை இப்போ நான் என் கையில எடுத்துட்டேன். சஞ்சு நான் திட்டவும் செய்வேன். அதே நேரத்துல அவன் செய்யற காரியத்தையும் நான் கவனிச்சுட்டே இருப்பேன். ஆமா, நீங்க பசங்க இப்ப பெரியவங்களா ஆகிட்டீங்களே, மனசு போன போக்குல செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க அம்மா கிட்ட கேட்கணும், ஏதாவது ஐடியா கேட்கணும்னு தோணவே இல்லை உனக்கு. என்ன வேணாலும் பண்ணு. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஆம்பளைங்களுக்கு வீட்டை தாண்டி வெளியே ஒரு உலகம் இருக்கு. ஆனா எங்களுக்கு பொம்பளைங்களுக்கு எங்க வீடு தான் எங்க குடும்பம். எங்க குடும்பம் தான் எங்க சந்தோஷம். நான் இரவும் பகலுமா கடவுள்கிட்ட இததான் வேண்டிட்டு இருக்கேன். நீங்க 3 அண்ணன் தம்பிக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. 3 பேருக்கும் பாசம் எப்பவும் இருக்கணும். நாம எல்லாரும் எப்பவும் ஒரே கூரைக்கு கீழே ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிப்பு கொடுத்து நம்ம ஒன்னா இருக்கணும். உங்க 2 பேருக்கும் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணணும்.
உங்க குடும்பம் பெருசாகணும், குழந்தைங்க சத்தம் கேட்கணும். மகனே, குடும்பம் வளரணும், பெரிய கூடாது. இது இந்த தங்க நகை, இந்த தங்க ஜரிகை சேலை, அலங்காரம், இந்த பங்களா, வண்டி. ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் அவளோட சின்ன உலகம், அவ குடும்பத்தோட சந்தோஷம், குடும்பத்தோட வளர்ச்சி. யாராவது வெளியால் வந்த என்னோட இந்த உலகத்தை கெடுக்க பார்த்தா நான் இத பொறுத்துக்கவே மாட்டேன். அவங்க சாகுற வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி மறக்க முடியாத தண்டனை கொடுப்பேன். நீ என்னோட ரத்தம், என் ரத்தம். எப்பவும் அப்படி பண்ணிடாத. என்னோட இந்த சின்ன உலகம், இந்த சந்தோஷம் பறி போய்விடும். உங்க அம்மாவை நீ உயிரோட எப்பவுமே பார்க்க முடியாது. இந்த பாலை குடிச்சிருப்பா. ₹315 கொடுக்கணும். என்கிட்ட மொத்தமே ₹15 கூட இல்ல. இப்போ எங்க இருந்து கொண்டு வருவேன்? நேஹாமா, பணம் கொண்டு வா சீக்கிரம். வரேன் அங்கிள். இன்னைக்கு உங்ககிட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனா நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள கண்டிப்பா கொடுத்துரு. ஓ எஸ், போதும்டா அஜு, இப்போ நான் டயர் ஆயிட்டேன்டா. என்ன விஜய் அண்ணா, எவ்வளவு ஜாலியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாமே. இப்போ நான் விளையாட மாட்டேன், போதும், ரொம்ப ஆச்சு. இப்போ என் சஞ்சு விளையாடுவான், அவன் உன்னை தோற்கடிப்பான். பா என் சஞ்சு, பா. ஓ ஏ, எஸ், சூப்பர் சஞ்சு. அந்த போலீஸ்காரனுக்கு அவன் நிலைமைய காட்டிட்டு வர்றோம். போதும், சந்தோஷத்துக்காக கேரட் ஹல்வா பண்ணேன். வாயை இனிப்பாக்க. சரியா சொன்ன. பாருங்க, நீங்க 2 பேரும் மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன பண்றது, எப்படி உங்களை தடுக்கிறது? 2 பசங்களும் நம்ம 2 கண்கள் மாதிரி. வலி யாருக்கு இருந்தாலும் அந்த அடியின் வலி நேரா நம்ம தான் படும். காலேஜ்ல என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அந்த நேஹா நம்ம சஞ்சுவை சுத்தி வரக்கூடாது. இப்போ நம்ம அஜுவும் அங்க வேலைக்கு போயிருக்கான். என் கவலை 2 மடங்கு ஆயிடுச்சு. என்ன தெரியல, அந்த குடும்பத்து மேல என் மனசுல ஒரு வெறுப்பு வந்திருக்கு, ஒரு பயம் வந்திருக்கு. என் பசங்களோட வாழ்க்கையில அந்த ராசி இல்லாத நேஹா, அவளோட குடும்பத்து நிழல் என் பசங்க மேல படக்கூடாது.
என்ன பண்றது? போதும், இந்த விளையாட்டை நிறுத்துங்க. வாங்க வாங்க வாங்க. இது கேரட் ஹல்வா. இந்த ஸ்பூன் உனக்கு, இது உனக்கு, இதை நீ எடுத்துக்கோ. ஜாக்கிரதை, அடிபிடிச்சதுக்காக சண்டை போட்டா. அப்பா ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல நம்ம 3 பேரும் ஒரே சட்டியில சாப்பிட்டோம். அதான் என் கல்யாணத்துல பயங்கர மழை பெஞ்சது. இவங்க 2 பேரும் அடியில இருக்கிறத நக்கி சாப்பிடுறாங்க. இவங்க கல்யாணத்துல புயலே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சஞ்சுக்கும் அஜுக்கும் 4 வயசு வித்தியாசம். இல்லனா ஒரே மண்டபத்துல 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிருப்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, 2 பசங்களுக்கும் ஒரே மண்டபத்துல கல்யாணம் நடந்தா சந்தோஷம் அதிகமாகும். குடும்பத்து மேல படுற கண்திருஷ்டி பாதியா மாறிடும். நல்ல யோசனைதான், பொறுப்பாக யோசிக்கலாம். சரியா சொல்றீங்க அப்பா. மண்டபத்துல 2 பேரும் சண்டை போடுறத பார்த்து செம்ம ஜாலியா இருக்கும். ஒருவேளை நேரம் அப்படி அமையலாம், 2 பேருக்கும் ஒரே இடத்துல கல்யாணம் ஆகலாம், ஒரே மண்டபத்துல. அப்படி நடந்தா உள்ளங்கையில கற்பூரம் ஏத்திட்டு ஒத்த கால்ல நின்னு சாமிக்கு ஆரத்தி எடுப்பேன் நான். மம்மி மம்மி என்ன ஆச்சு? உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? இது மம்மி மம்மி சொல்லுங்க, என்ன வேணும்? மம்மி மம்மி நீங்க என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா கிட்ட போங்க, நான் எடுத்துட்டு வரேன். மம்மி மம்மி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? மம்மி தயவு செஞ்சு சொல்லுங்க, என்ன தேடுறீங்க? மம்மி மம்மி என்கிட்ட சொல்லுங்க, நீங்க என்ன தேடுறீங்க? மம்மி என்னாச்சு மம்மி? மம்மி என்கிட்ட சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? என்கிட்ட சொல்லுங்க. தண்ணி என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்றேன். மம்மி மம்மி நீங்க என்ன பண்றீங்க? மம்மி மம்மி சோப் ஏன் தண்ணியில போடுறீங்க? ஏதாவது சொல்லுங்க மம்மி, தயவு செய்து பேசுங்க. மம்மி என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன பண்றீங்க நீங்க? நிறுத்துங்க நிறுத்துங்க, என்ன பண்றீங்க நீங்க? நேஹா நேஹா இதோ பாரு பாரு, இதுல எழுதி இருக்கு எந்த சோப்ல வேணா தங்க காசு இருக்கலாம்னு. யாருக்கு தெரியும், தங்க காசு நம்மளுக்கே கிடைக்கலாம் இல்ல? உங்க அப்பா எப்ப வேலைக்கு போவாருன்னு தெரியல, போவர மாட்டாரான்னு தெரியல. அடுத்த மாசத்துல இருந்து பாதி சம்பளம் தான் வரும். இந்த மாசம் எப்படி தள்ள போறேனோ. ஒரு வேலை பண்ணு, நீயும் ஒரு சோப் எடு, என் கூட சேர்ந்து தே. யாருக்கு தெரியும், உன் கையால் அந்த தங்க காசு கிடைக்கலாம். தே தே. தெரியுமா, என் பாட்டி சொல்லுவாங்க, சில நேரம் கொத்து சாவியோட கடைசி சாவி தான் பூட்ட திறக்கும். இருக்கலாம் இருக்கலாம் இந்த தங்க காசு நமக்கு அந்த கடைசி சாவியா இருக்கலாம். தேய்மா தே நேஹா தே. இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போ என்ன பண்றது? தங்க காசு கிடைக்கல, அதுக்கு மேல இவ்ளோ சோப்பு வீணா போச்சு. குறைஞ்சது 2 மாசம் வந்திருக்கோம். இல்ல மம்மி, நீங்க அழறத நிறுத்துங்க, உங்களை பாத்துக்கோங்க. அழாதீங்க. அம்மா
தயவு செய்து அமைதியா இருங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. இதனால ஒண்ணும் ஆகாது. உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துரும். அமைதியா இருங்க ப்ளீஸ். மேல சத்தியமா அமைதியா இருந்தம்மா. ஒரு வேலை பண்றேன். இதெல்லாம் இந்த சோப்பு தண்ணி எல்லாம் பாட்டில்ல பக்கெட்ல டப்பால அடைச்சு வச்சுக்கலாம். அப்புறம் யூஸ் ஆகும்ல. இல்லன்னா வீணா போயிடும். எவ்வளவு கஷ்டப்பட்டேன் நான், அவ்வளவு கஷ்டப்பட்டோம். பாட்டில் குடு, எனக்கு பாட்டில் குடு. சோப்பு தண்ணி பாட்டில போயிடுச்சு. ஆனா இந்த கண்ணீர் கடலுக்கு உலகத்துல எந்த பாத்திரமும் பத்தாது. ஏன்னா இது ஒரு மகளோட கண்ணீர். அவ அம்மாவுக்கும் அவ குடும்பத்துக்கும் நேஹா, என்ன சொல்லுக்கு? ஏன் அலற? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஐயோ, என்ன பண்ணிட்டேன்? கடைசியா என்னதான் ஆச்சுன்னு சொல்றியா? அப்பா சஸ்பெண்ட் ஆயிட்டாரு. என்ன பிரச்சனை ரொம்ப நேரம் போகும் போல. அதை விட பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா அலி, அப்பாவோட செல்ல பொண்ணு அவரோட இந்த நிலைமையில ஒன்னும் பண்ண முடியல. நான் வீட்டுக்காக ஒன்னும் பண்ண முடியல. ஒண்ணுமே இல்ல. உனக்கு தெரியுமா, அம்மா டென்ஷன்ல பைத்தியம் ஆக்கிட்டாங்க. சோப்ல தங்கத்தை தேடிட்டு இருக்காங்க. அப்பா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேனா கூட கடன் வாங்குது இல்ல அலி. ஆனா இன்னைக்குனா வேற வழி இல்லாம வீட்டுக்காக கேஸ் தெரியாம கடன் வாங்கிட்டேன். நான் அந்த அக்கா கிட்ட கண்ணு கூட காண முடியல. அந்த ஒரு நொடியில எனக்கு இப்போதான் அப்பா எப்படி வாழ்ந்தான்னு முழுசா புரிஞ்சுது. இந்த சுயமரியாதை இருக்கல அலி, இதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கே தெரியுமா அலி? எனக்கு இந்த நேரத்துல என் நிலைமையை விட என் மேலதான் கோவம் வருது. என் மேல எவ்வளவு பாக்கெட் மணி சேமிப்பு சேவிங்ஸ் நான் சேர்த்து வச்சனும். அத சஞ்சு மேல கண்டு மூடிட்டு செலவு பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். அப்பாக்கு எவ்வளவு யூஸா இருக்கும். எல்லாம் அழிச்சிட்டேன். எல்லா நேரமும் தீபாவளி, தசரா, ஹோலி நாள், ரக்ஷா பந்தன் நாள், காது குத்து, கல்யாணம் எல்லாத்திலுமே உறவினர்கள் எனக்கு கொடுத்த பணம் எல்லாம் அது முழுக்க சஞ்சுக்காகவே செலவு பண்ணிட்டேன். ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வச்சிருந்தா. அப்போ இன்னைக்கு எங்க அப்பாவோட கஷ்ட காலத்துல எவ்வளவு உதவியா இருந்திருக்கும். எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேன் நானு. நான் ஒரு கழுத, 1ஆம் நம்பர் கழுத. உனக்கு தெரியுமா, வீட்டுல 315 ரூபாய் கூட இல்ல. என்ன பண்ணிட்டேன்னா ஏன் பண்ண? ஏன்
ஏன் பண்ணிருக்க கூடாது, பண்ணிருக்க கூடாது, இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது, செய்யக்கூடாத விஷயத்த செய்துட்டேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய. ஒரு பொண்ணுக்கு அவ வாழ்க்கையில அவ குடும்பம், அவ வீடு எல்லாமே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் லவ் ஏன்னு தெரியல, எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் விட பெருசா தெரியுது. இல்ல 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 இல்லையா, இப்போ அழக்கூடாது, சரியா? அழக்கூடாது. கடவுளே, நான் ஏதாச்சும் பண்ணணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு வழி காட்டுங்க, எதை வச்சு என் ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ, அவங்க கஷ்டத்துல பங்கெடுக்க முடியும். அப்பதான் அடுத்த கொஞ்ச நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள் எந்த பிரச்சனை இல்லாம போகணும். நான் எப்படியாவது வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். ப்ளீஸ் கடவுளே, ப்ளீஸ். பஜ்ரங் பலிக்கு ஜெய். வழி கண்டுபிடிச்சாச்சு. உமன் எம்பவர்மெண்ட் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் வாக் இன். எந்த கொண்டு வேணா கடந்துக்கலாம். ஜெயிச்சா உண்மையான வெள்ளி ஷீல்டு கிடைக்கும். நிஜமாவே கடவுள் ஒரு சூப்பர் வழி காட்டி இருக்காரு. நேஹா நீதான் டான்ஸ், ஃபேன்சி ட்ரெஸ், மெஹந்தி, தையல் வேலை இதெல்லாம் டாப் 3ல வருவேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நாளைக்கு தான் காம்படிஷன். இங்க போன் நம்பர் கூட இருக்கு. ஒரு ஐடியா பண்ணலாமா? இதுல போன் பண்ணி கேட்போம், எப்போ எங்க எப்படி நம்ம இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுன்னு. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ண போறன்னு யோசி. அதாவது என்னவா வேஷம் போட போற பாரு. நேஹா, எப்படி இருந்தாலும் முடியாது. நீ தான் ஜெயிக்கணும், புரிஞ்சதில்ல? உலகத்துக்கு பொண்ணுங்க பாரமா இருக்கலாம், எனக்கு என் பொண்ணுதான் அதிர்ஷ்டம். என் பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. நான் இந்த போட்டியில எப்படியாவது வின் பண்ணிடுவேன். என் அம்மா அப்பாக்காக. அம்மாக்கு சோப்ல கோல்ட் காயின் கிடைக்காம போயிருக்கலாம், ஆனா நான் வீட்டுக்கு வெள்ளி ஷீல்டு கண்டிப்பா கொண்டு வருவேன். என் அப்பாவோட பெஸ்ட் பொண்ணுன்னா அப்பாவை இப்படி துக்கத்துல நான் எப்படி பார்க்க முடியும்? அம்மா அப்பாவோட துக்கம், வலி, கஷ்டம் எப்படியாவது நான் இதை சரி பண்ணுவேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அப்பா தோல் வரைக்கும் பொண்ணு வளர்ந்துருவா. ஆனா நேஹா அப்பா தோல் மேல இருக்க பாரத்தை குறைக்க நினைக்கிற பொண்ணு. வெள்ளிக்கு அப்பா ஜெயிப்பாளா இல்லையான்னு தெரியல, ஆனா அவ மனசு தங்கத்தை விட சுத்தம்.